இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டசபை தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார் அதிமுக துணை பொதுச் செயலர் முனுசாமி. ஆரம்பத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் என தன்னை காட்டிக்கொண்டு சசிகலாவிற்கு எதிராக குரல் கொடுத்தார். பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைந்த பின் பழனிசாமி ஆதரவாளராக மாறினார். கட்சியிலிருந்து செங்கோட்டையன் வெளியேறிய பிறகும் அவருக்கு எதிராக பேசுகிறார். கட்சியினரை விட தன் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாமகவினராக இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார். இப்படி சொந்த கட்சியினரே முனுசாமி மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். உதாரணமாக 2021 சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு தான் சீட் வாங்கி கொடுப்பார் என நினைத்து அவரது ஆதரவாளர்கள் பலர் விருப்ப மனு வழங்கினர். ஆனால் கடைசி நேரத்தில் வேப்பனஹள்ளி தொகுதியில் அவரே களமிறங்கிவிட்டார் என புலம்புகின்றனர். அதேபோல் அவரால் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு ஒன்றிய செயலர் பதவியை இழந்து இப்போது தவேகாவில் அடைக்கலம் புகுந்துள்ளனர் மது ஹேம்நாத் மற்றும் தொழிலதிபர் சம்பங்கி. அதிமுகவில் தம்பிதுரைக்கும் முனுசாமிக்கும் ஏற்கனவே ஒத்துப்போகவில்லை. அதேபோல் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கும் நல்லுறவு இல்லை. இவ்வளவு சிக்கலான சூழலில் தொகுதியில் உள்ள வன்னியர் குறும்பர் ஓட்டுகளையும் கூட்டணியில் உள்ள பாமகவையும் நம்பி போட்டியிடுகிறார். முனுசாமியை தோற்கடிக்க தவேகாவில் உள்ள மது ஹேம்நாத், தொழிலதிபர் சம்பங்கி ஆகியோரும் முனுசாமியிடம் சென்ற முறை தோற்ற திமுக மேற்கு மாவட்ட துணை செயலர் முருகனும் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றனர். பணத்தை வாரி இறைக்க திமுக தயாராக உள்ளது. முனுசாமி வெற்றி பெறக்கூடாது என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதால் அக்கட்சியினர் தீயாக வேலை செய்து வருகின்றனர். அதோடு பாலகிருஷ்ணா ரெட்டியின் ஆதரவாளர்களும் தொகுதியில் முனுசாமிக்கு வேலை செய்வது சிரமம்தான். தவேகாவுக்கு செலவு செய்து அதன் மூலம் முனுசாமியை தோற்கடிக்கவும் செங்கோட்டையன் மறைமுகமாக காய் நகர்த்துவதாக தகவல் பரவுகிறது.